Hello guys, this is my voice. Welcome back to another video. Guys, புயல் வரும் வராது அப்படின்னு வெயிட் பண்ணி அடிச்சு தள்ளிடுச்சு. மிட் நைட்ல இருந்து சரியான மழை, அது மதியானத்துல இருந்து இப்போ வரைக்கும் போட்டு தாக்கிடுச்சு. ஜஸ்ட் நோ இப்பதான் கரண்ட் வந்துச்சு, ஜஸ்ட் நோ. அதனால தான் உடனே சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஸோ ஹோப் எல்லாரும் புயல்ல எந்த வித பாதிப்பு இல்லாம சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் டூ ரீல்ஸ் ரியாக்ஷன். ஒரு நாள் சிக்கன் ரைஸ் துண்ண அது ஃபுல்லா மீந்து போன. இது என்ன பாட்டு இது? துண்ணு நான் உப்பி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன. இது என்ன பாட்டு எனக்கு வந்து போச்சு? ஒரு மாலை அந்த படத்தானே கானா வெர்ஷன். யாருக்கும் பிடிக்கல என்ன. லாஸ்ட் லைன் ரிலேட்டபிள். யாருக்கும் பிடிக்கல என்ன. Never say I love you. Okay, just say. இது நான் பார்த்திருக்கேன். I love you. Oh my god, this is funny. This is really fun. When you want an emotional support but your mom is an honest woman. என்னாச்சு? ஸ்கூல்ல எல்லாரும் இன்னும் குட்டி குட்டின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. நீ எங்க பெரிய பொண்ணா இருக்க, நீதான் இவ்ளோ குட்டியாச்சு. குட்டி குட்டி குட்டியாச்சு. அடப்பாவிகளா, டயலாக் மாத்தி போட்டு இருக்கானுங்க. சக்தியை லவ் பண்ணல, சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா கேவனம் போட்டுக்கிறீங்க. இங்க போட்டுறேன். நீ வெளியே போயிரு. போடுறா. நான் பேச்சு பேசுறோம். நல்லா இவ்வளவு பேச விட்டுன. போடு. துகளா. யார சுத்துகளா தையா? சும்மா. இல்ல புடிச்சனோண்ணா. எத்தோ நோடானா? ஏய் சிவா, ரெடியா பாருங்க. முட்டோ நோடானா? அண்ணா ஏன் மாத்தறவனோ? சிவா. எத்தோ நோடானா? ஏய் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணனுங்க. ஏய் முட்டோ. இல்ல எனக்கு இதுல ஒன்றும் பெருசா பண்ணியா தெரியல. பிகாஸ் இது கொஞ்சம் ரியாக்ஷன் வைஸ் சீன் வைஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டார்க்கா இருக்கு. லாங்குவேஜ் வந்து அவங்க லாங்குவேஜ்ல அது மேபி சேமா தான் கன்வே பண்ணுவோம். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெருசா சிரிப்பா தெரியல. நான் முக்கியமா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. கோயம்புத்தூர் மாப்பிள்ள பிடிக்குமா? எவ்வளவு? ரொம்ப. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது எப்படி? எனக்கு ஒரு பேரு வைங்க. நீங்க சல்மான் கான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள நான் யாரு அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நம்ம அதை பத்தி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோ டெலிட் ஆயிரும் அப்படின்ட்டு நான் சேவ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன், பட் டெலிட் ஆகல. மட்டும் வாங்கி கொடுங்க ஐயா. 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய் இருக்கு. 1 ரூபாய் இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லாக்கீங்களா? அந்த 10 ரூபாய் வந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி, இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜாமெட்ரி பாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்துக்கோங்க. சரி, அப்ப எனக்கு ஒரு யாரும் கொடுத்துருங்க. என்னங்க யாரு அந்த பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே, நன்றி ஐயா. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுங்க ஐயா. சரி, இந்த 10 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. நான் படிக்கல, படிக்கிற பசங்களுக்கு நான் உதவி பண்றேங்க ஐயா. சரிங்க நான் பை. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதோட சேர்த்து இன்னும் 2-3 வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். பரவாயில்ல, கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. Few moments later. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 rupees மேம். அமௌண்ட்லாம் வேணும். பிடிக்குமா? பிடிக்கும். நீங்க எந்த ஊரு? காரைக்குடி. ஓகே, நம்ம மேம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. Thank you so much. வெச்சுக்கோங்க. மேம் இது டாஸ்க் தான். ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க. நான் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். 500 நீங்க வச்சுக்கோங்க. 500 ஹெல்ப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக கொடுத்து சோறு தான் திங்கிறீங்க. இல்ல எனக்கு புரியல. எனக்கு ரியலா புரியல. அவர் வந்து இது பண்ணது கரெக்ட்னு நினைச்சுதான் பண்ணிருக்காரா, எல்லாம் அவர் தெரியாம பண்ணிருக்காரா, எப்படி? எனக்கு இப்ப இதுல என்னன்னா, எனக்கு அந்த வீடியோ பார்க்க ஒரு மாதிரி பாவமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இவரோட ஐடி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப போர் பீப்புள், நிறைய படிச்சு ரொம்ப கஷ்டப்படுற பீப்புள்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம ஊர்ல இல்லாம வேற நிறைய ஊர்லயும் போயிட்டு ஹெல்ப் பண்ணி வீடியோஸ் போடுவாரு. சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பைக்ல போய் ஹெல்ப்
பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. இவர்கிட்ட எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு? இவர்கிட்ட நான் இவரை ஃபாலோ கூட பண்ணல. 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவருக்கு இருக்கு. 16 லேக் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு தாத்தா வராரு, இந்த மாதிரி வந்து எனக்கு பசிக்குதையா, இட்லியாவது வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதானே கேட்கிறாரு. அது இதுல எனக்கு அவர் காசு கூட கேட்கல. சொல்ல போனா அந்த வீடியோல அவர் காசு கேட்கல. ஒரு 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 500 ரூபா இல்ல ஒரு 50 ரூபா அட்லீஸ்ட் 50 ரூபா கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு இவருக்கே தெரியாதா? கண்டுபிடிப்போம். ஏன்னா வந்து அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. பிச்சை எடுத்து ஒருத்தர் பழைக்கிறதுக்கு பதிலா ஒரு ரியல் பிசினஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து அது மூலமா அவரை காசை நீங்க ஏர்ன் பண்ணிக்கோங்கன்னு ஒரு பிசினஸ் அவர் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ரியலி ஃபைன், டோட்டலி ஃபைன். அவர் பசிக்குது நாங்க வரும்போது அட்லீஸ்ட் காசு கொடுத்துட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்கலாமே, இல்லைன்னா அவருக்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்கலாமே. தேர் ஆர் சோ மெனி வேஸ். பசிக்குதுன்னு வரவர்கிட்ட வந்து 10 ரூபா வாங்கிட்டு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து திருப்பி அதே 10 ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னும் 4 ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்துட்டு இப்ப நீங்க போய் வித்துங்க, தேங்க்ஸ்னா பாய்னா அப்படின்னு சொல்லிட்டு வர்றது யாருக்கு டிசர்விங்கா காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம சும்மா 2 காலேஜ் பொண்ணுங்க பக்கத்துல போய் நின்றுட்டு நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு 2 500 ரூபாய் அதாவது 1000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு போறாரு. அவங்க வேணான்னு சொல்லியுமே ஃபோர்ஸ் பண்ணி கையில வச்சுட்டு போறாரு. யூ கேன் see the difference here. பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. எனக்கு சுத்தமா புரியல கைஸ். எப்படி கைஸ் ஒருத்தரால அதெல்லாம் இந்த மாதிரி தோணும்? சரி, அவர் வீடியோ எடுத்துட்டாரு. அந்த டைம்ல அவர் என்ன நினைச்சிருக்கு? அவர் வீடியோ எடுத்துட்டார். அவர் வீடியோ எடுத்துட்டு போஸ்ட் பண்ணும்போது அவர் அந்த வீடியோ பார்த்திருப்பாரு. அந்த வீடியோ போடாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா போஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஏதோ இடத்துல போஸ்ட் பண்ணிட்டோம். அதை ஒரு 2-3 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஐ மீன் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுறாரு கைஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் அது பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணேன், நான் வந்து அந்த மாதிரி தப்பான எண்ணத்துல பண்ணல, நான் வந்து இந்த மாதிரி எண்ணத்துல தான் பண்ணேன். அட்லீஸ்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். கிரீன் கலர் ஹார்ட் போட்டு லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு போடுறாரு. யோ, உனக்கும் என் மேல லவ் இருக்கு, ஆனா நீ காட்டிக்கவே மாட்டேங்கிற. இப்ப காட்டுறேன். இவரோட பேசிக் கண்டென்ட்டே இதுதான். சும்மா ரோட்ல போற வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, ஃபாலோ பண்ணல அப்படின்னா காசு கொடுக்க மாட்டாங்க. ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோல அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் அப்படிதான் அப்படின்னா அது வேற, அவர் தெரியாம பண்ணிருக்கலாம், ஓகே அப்படி. பட் அதுக்கு மேல உள்ள வீடியோலயோ இல்ல அதுக்கு கீழே உள்ள வீடியோலயோ ஃபுல்லா சும்மா ரோட்ல நடந்து போறவங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இவங்க எல்லாம் தான் எனக்கு இதை காமிச்சிருக்காங்க. இதை காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி பேசணும்னு எனக்கு தோணவே செஞ்சது. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கான்ற ஒரு வேர்டுக்கே அது வந்து அந்த வேர்டுக்கே ஒரு மாதிரி, அந்த வேர்டுக்கு ஒரு மரியாதையே போச்சு. அக்கானா அக்கா இதுல பார்க்காம அக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே பண்றானுங்க. சப்போஸ் இந்த வீடியோ வந்து அவரோட ஃபீட் கிட்ட வரைக்கும் போச்சு அப்படின்னா அவர் இந்த வீடியோலயும் வந்துட்டு லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு கன்ஃபார்ம் போடுவாரு. ஸோ இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்றவருக்கு என்னோட ஏஜ் தான் ஆகுது. பட் ஸ்டில் நான் அவரை வந்து அவர் இவர் சொல்லி மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ரியல். ஒருத்தவங்க மேல ஒரு கமெண்ட் வைக்கிறீங்க, ஒரு கிரிட்டிசைசேஷன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டோட யாரா இருந்தாலும் வைக்க. பிகாஸ் அது வந்து தேவையில்லாத ஒரு நம்ம என்ன சொல்ல வரோன்ற ஒரு மீனிங்கை தாண்டி அது வேற மாதிரி போற்றே ஆகும். அதாவது ஃபுட்ன்னு உங்ககிட்ட வந்துட்டா தயவு செஞ்சு அதை வந்து கன்ஃபார்மா யாருமே ரிஜெக்ட் பண்ணாம வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்ல போனா அது ரொம்ப ரொம்ப guys, that's all about this video. So video யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆசமான பார்க்குறேன். ஸோ until see you, bye bye.